ஹலோ பிஆர்டி ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பருங்க. பூவார் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம் ஊருக்கு. ஆமாம், போகிற வழியில் தான் சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணணும். அதே போல் நாங்கள் என்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம், யார் யார் வந்தாங்க, என்னென்ன பைக்ஸு, அப்புறம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க பூவார் ஐலேண்டு. ஆமாம், அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. எங்களுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். போட்டிங்கெல்லாம் அல்டிமேட்டு. அந்த போட்டிங் வீடியோலாம் நம்மளோட இன்னொரு சேனல் ஆர்ஹெச் சுற்றுலா கிளப், அந்த சேனலில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போல் உங்களுக்கும் ரைடு போகணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. அடுத்த ஸ்டெப் நாங்கள் கைட் பண்ணுறோம். ஓகேங்களா? நீங்கள் போடுற எல்லா கமெண்ட்ஸையும் நாங்கள் படிப்போம். படிச்சுட்டு எல்லாத்துக்குமே நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்க, இந்த ரூட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாகர்கோவில் டு திருநெல்வேலி. ஆமாம், 2 பக்கமும் காற்றாலை, தூரத்தில் வெஸ்டர்ன் காட்ஸ். வேறு லெவல் ஃபீலுங்க அது. சரி வாங்க வாங்க வாங்க. வேண்டாம், பார்த்து ஓனருக்கு தெரிய வருவாரு, கவனமாக ஓட்டணும். ஓகே 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 ப்ரோ, கவனமாக போட்டோம். அவங்க அவசரமாக போனாலும் பரவாயில்ல, ரிலாக்ஸாக ஓட்டிட்டோம். இன்னுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படியே கமெண்ட்ஸ் போட்டு விடுங்க, எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பைக்கை எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புனதாங்க சப்பா என்ன உலகண்டா அப்படின்னு தோணும். ஏன்னா அங்கங்கே புது புது எக்ஸ்பீரியன்ஸ், புது ரைடர்ஸ், வேறு ஏரியாவிலேருந்து வந்திருக்கிறவங்க, அதே போல் எல்லா பிராண்டோட பைக்ஸ், மல்டி பிராண்டு BMW வச்சுருப்பாங்க, நம்மளே தான் வச்சுருக்கோம். அப்புறம் ஹோண்டா, ராயல் என்ஃபீல்டுலாம் முன்ன மாதிரி இல்லைங்க. இப்போது நிறைய பைக்ஸு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. டிசைனாக சிங்கிள் சிலிண்டரில் வருது, ட்வின் சிலிண்டரில் வருது, நிறையா போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி எல்லா பைக்ஸும் அங்கங்கே வருவாங்க. எல்லோரும் கூட மீட் பண்ணுவோம். அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க ஒர்க் பண்ணுற இடம், இது இல்லாமங்க ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வேறு ஏரியாவுக்கு போயிருப்பாங்க. நமக்கு அந்த இடமே தெரியாது. அங்கே போயிட்டு வந்து அது ஒரு ஹைடன் பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்மள்ட்ட ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படி எல்லா ஊரில் இருந்தோம், எல்லா ஏரியாவில் இருந்தோம், பலதரப்பட்ட வேலை பார்க்குறவங்களும் வந்திருப்பாங்க. அவங்க கூட ரைட் பண்ணும்போது வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. இப்படி தான் நாங்கள் அங்கங்கே ஷேர் பண்ணிக்குவோம். அதே போல் அங்கங்கே இருக்கிறத ஏதோ ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கொண்டு வருவாங்க, அந்தந்த ஏரியாவில் ஃபேமஸ்ன்னு சொல்லி அதெல்லாம் சாப்பிடுவோம். நம்ம ஏரியாவில் கிடைக்கிறத வாங்கிட்டு போவோம். இப்படி தாங்க ரைடர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஒரு ஹெல்ப்பிங் மைண்டோட வேறு லெவலில் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். எல்லாமே எதை வச்சு? பைக். ஆமாம், பிக் டாய்ஸ் தானே, அப்படி தாங்க சொல்லுவோம். வேறு லெவலில் என்ஜாய் பண்ணக்கூடியது பைக் ரைடு மட்டும்தான். சின்ன நடப்பாதை இருந்தால் போதுங்க, அதில் பைக் விட்டு ஓட்டலாம் செம்மையாக. காரில் முடியுமா? சான்ஸே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி தான். நிறைய பேர் பதறுவாங்க, பாஸ் மழை பெய்யுது பாஸ், வெயில் அடிக்குது பாஸ். யோ, ரைடருக்கு ஏதியா வெயில், ஏதியா மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்தாலே சிரிப்பு தாங்க வரும். ஆமாம், இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா? மழை வந்துச்சுன்னா தான் பாதி பேர் பைக்கையே எடுப்பாங்க வெளியில். ஏன்னா அந்த மலையில் ஓட்டுறது தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் செம்மையாக. ஆமாம், அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாத்துலேயுமே வாட்டர் ப்ரூஃப் இருக்கிற மாதிரி கவர் யூஸ் பண்ணுவோம். அதனால் மலையில் போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, வெயிலில் போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பைக் ரைடு சரி நடத்துங்க. அதானே சொல்கிறீங்க, புரியுதுங்க உங்களோட மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு. ஆமாம், அதே போல் ஒரு டோல்கேட்லேயும் ஒரு அசம்பிள் பாயிண்ட். ஆமாம், முன்னாடி பின்னாடி போகிறவங்க எல்லாரையுமே
ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த இடத்துல இருந்து ஒரு ரெஃப்ரெஷ் அப்படி பண்ணிவிட்டு கிளம்புவாங்க. இப்படி தான் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். எடுத்துடலாமா வரும்போது எப்படி காசு ரெடி போட்டு யோசிச்சுன்னு தான் வந்துடுறேன். கொஞ்சம் தண்ணி கொடுப்பாயண்ணா. இனிமே அவர் ஏற்கனவே BMW மேலே ஒரு லவ் உண்டு. இப்போ அந்த லவ்வோட பர்சன்டேஜ் எல்லாம் டபுள் ஆயிடுச்சு. சீக்கிரமாக இது எடுக்கணும். அவ்வளோதான். இதான் சும்மா இருக்கிற ஆளை சொரிஞ்சு விடுறதுங்கிறது. அருமையாக அருமையாக வண்டினா அதான். ஒரு டோல்கேட்டுமே நம்மளோட ஒரு அசம்பிள் பாயிண்ட்டு. ஆமாம், ஏன்னா பைக்கில் முன்னாடி போயிட்டுருப்பாங்க சில பேர் பின்னாடி வந்துட்டுருப்பாங்க. ஆனால் வரிசையாக தான் போவோம், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் போவோம். அந்த ஊருக்கு போகிறோம், ட்ரிப்பு முடிச்சுட்டு ஊருக்கு போகிறோன்னு சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் ஒரு அவசரம் இருக்கும். ஏன்னா எல்லாருமே வேறு ஏரியாவிலேருந்து வரவங்க. ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்திருப்பார், ஒருத்தர் திருநெல்வேலியாக இருப்பார், இன்னொருத்தர் தூத்துக்குடியாக இருப்பார். அவங்களுக்கெல்லாம் பக்கமாக இருக்கும். ஏன்னா நாகர்கோயிலேருந்து அவங்களுக்கெல்லாம் பக்கமாக இருக்கும். பெங்களூர்லேருந்து வந்திருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப லாங்காக இருக்கும். சென்னை அதை விட லாங்காக இருக்கும். அப்படி போகும்போது எப்படியாவது நைட் ஆகிறதுக்குள்ளே ஊருக்கு போகணுமே, இன்னும் 400 கிலோமீட்டர் போகணுமே, இன்னும் 500 கிலோமீட்டர் போகணுமேன்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமையே ஒரு அழுத்திட்டு இருப்போம். பைக்கில் ஸ்பீடா மீட்டரை பார்த்தா தான் தெரியும் 100, 110, 120ன்னு போயிட்டுருக்கோம். ஆமாம், ஏன்னா எல்லாமே பெரிய பைக்ஸுங்க, நார்மல் பைக் கிடையாது. புரியுதுங்களா? ஆமாம், அதனால் இப்படி அங்கங்கே ஒரு டோல்கேட்டில் அசம்பிள் ஆகிட்டு அப்படி தான் கிளம்புவோம். அதெல்லாம் ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கும். எல்லா பைக்கு கூட வரிசையாக போகிறது, அந்த சவுண்டு கேட்குறது, வரிசையாக ரைடிங் ஜாக்கெட்டை போட்டுட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கா வச்சுருப்போம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறது, நம்ம பைக்கில் போயிட்டுருக்கும்போது காரில் போகிறவங்கள நம்ம ஓவர்டேக் பண்ணுவோம்ல, அப்போது காரில் உள்ளவங்கலாம் குட்டிஸு பசங்கள்லாம் உட்காந்துருப்பாங்களா காருக்குள்ளே, பார்த்துட்டு வாவ் BMW அப்படின்னு கத்துவாங்க எல்லாரும் காருக்குள்ளேயே. சில பேர் அந்த கார் கிளாஸை இறக்கி விட்டுலாம் டாட்டா காட்டுவாங்க. ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம டாட்டா சொல்லுவோம். ஆனால் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காதுங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருப்போம். அந்த இடத்துல 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கும்போது கையை விட்றது நல்லா இருக்காது. ஆமாம், அதனால் எல்லா இடத்துலையும் கை விட முடியாது. தலையை மட்டும் ஆட்டுவோம், மண்டையை ஆட்டிட்டு கிளம்புவோம். அதை பார்த்துட்டு அந்த பசங்க செம்ம ஜாலியாக குஷியாக இருப்பாங்க. அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க போல். அப்படியெல்லாம் நிறையா எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆமாம், இப்படி நாங்களும் என்ஜாய் பண்ணிக்குவோம், நாங்களும் செம்ம ஹாப்பியாக இருப்போம். பார்க்குறவங்களையும் செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ண வைப்போம். ஆமாம், இதுதாங்க ரைடர்ஸ். அது நமக்கு பிடிச்ச ரூட்டில் போகும்போது சொல்லவா வேணும். நாகர்கோயில் டு இந்த ஆரல்வாய்மொழி வழியாக திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி, அந்த ரூட்டு தான் நம்ம இப்போ கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் பெங்களூர்லேருந்து வந்தவங்க, சென்னையிலேருந்து வந்திருக்கவங்க எல்லாரையும் நம்ம பைபாஸ்லேயே அனுப்பி விட்டுருவோம். பைபாஸ்னால் திருநெல்வேலி, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மதுரை, அந்த NH 44 இருக்குல்லங்க, அந்த ரூட்டு தான்.
அவங்க பைபாஸ்லேயே போகட்டும், ஏன்னா அவங்களுக்கு லாங் இன்னும் பல கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் அனுப்பிவிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு பிளான். இந்த இடம் பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு லொக்கேஷன். ஆமாம், நிறையா சினிமாலேயே பார்த்துருப்பீங்க இந்த இடத்த. அந்த விஜய் நடித்த அந்த ஜில்லா அந்த மூவியில் கூட அந்த ஒரு மோகன்லால் வந்து ஒரு போலீஸ் கையை வெட்டுற மாதிரி ஒரு சீன் வரும்ல, அந்த வால்வோ காரு போலீஸ் வந்து அந்த ஸ்கார்பியோவில் போயிட்டுருப்பார், அப்போது அவரை கையை வெட்டுற மாதிரி ஒரு சீன். அந்த சீன் எடுத்த இடம் இதுதான். அந்த மோகன்லால் அந்த ஒரு கட்டை மேலே உட்காந்துருப்பார்ல, அதுவும் இங்கே எடுத்த சீன் தான். அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் அந்த லொக்கேஷன். ஆமாம், நம்ம ப்ரோ ஹோண்டா CB 300 RS. இது ஒரு நல்ல பைக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பைக்கு. ஏன்னா ஹோண்டாவோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு செம்மையாக பண்ணியிருப்பாங்க, நல்ல ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா குரூஸ் பண்ணுறதுக்கு அட்டகாசமான பைக்குங்க அது. எனக்கு அது பிடிக்கும். என்ன பண்ணுறது, நம்ம BMW லவ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதனால் இந்த பக்கம் வந்தாச்சு, அவ்வளோதான். ஆனால் அந்த ஹோண்டாவில் NX 500 இருக்குல்லங்க, அதுதான் அந்த பேரலல் ட்வின் சிலிண்ட்ரு, அது மேலே ஒரு கண் இருக்குது. ஆனால் BMWலேருந்து எப்படி ஹோண்டாவுக்கு போகிறது அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது, பார்க்கலாம். ஏன்னா BMW ஃபேமிலியை விட்டு நம்ம வெளியில் வர முடியாது இனிமேல், எப்போவுமே BMW தான் இருக்கும். இருந்தாலும் அதையும் ஒன்று வாங்கி போடலாமோ அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னா நல்லா இருக்குங்க அந்த பைக்கு. NX 500 செம்ம ஸ்மூத்தாக இருக்கும், ஹோண்டா இன்ஜின் அப்படின்றதுனால லைஃப்பும் நல்லாயிருக்கும், பெருசாக செலவு வைக்காது, நல்லா குவாலிட்டியாக இருக்கும், மெயின்டெனன்ஸும் ஒன்றும் பெருசாக வராது, நல்லா ஸ்லீக்காக இருக்கும் பைக்கு. அந்த ஆப்ரிக்கா ட்வின் இருக்குல்ல, அதோட ஒரு மினி வெர்ஷன் மாதிரியே இருக்குங்க ஹோண்டா NX 500. இப்போ ரீசெண்ட் அப்டேட் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட NX 500ஓட மினி வெர்ஷனாக NX 200 போட்டிருக்காங்க இப்போது. ஆமாம், அது ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு மறு வச்சு விட்டு பாஸ் நான் தான் மார்வேஸில் இருக்கேன், என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற கதை தான். ஏற்கனவே ஹார்னெட் 180, அதை கொஞ்சம் 2 ஸ்டிக்கரை போட்டுவிட்டு CB 200 X ஆச்சு, அதிலேருந்து 2 ஸ்டிக்கரை போட்டுவிட்டு பின்னாடி 12 சேனல் ABS கொடுத்து இப்போ என்னடான்னா NX 200. நான் லோக்கல் யூஸுக்கு ஆஃபீஸ் யூஸுக்கு அதாங்க எடுக்கலான்ட்டு இருக்கேன். எடுக்கலாம், இன்னொரு 1 இயர் போகட்டும். அந்த பைக்கு வந்து அதில் எப்படி இருக்குது என்னன்றதை கொஞ்சம் பார்த்துட்டு பொறுமையாகவே எடுக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, சரிங்களா? அதே போல் வருத்தத்துக்குரிய செய்தி என்னென்னா, நம்ம BMW 310 செக்மெண்ட்டையே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆமாம், டிஸ்கன்டினியூ பண்ணியாச்சு. காரணம் அதுதாங்க, அதுக்கு பதில் 450 வரப்போகுது.
எல்லா கம்பெனியுமே இப்போ பெரிய பெரிய பைக் போகிறதுல தான் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. 300 to 400 செக்மெண்ட் தான் இப்போது ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்கு. அக்னி நட்சத்திரம் ஹாட்டாக இல்லை, ஏன்னா அங்கங்கே மழை பெஞ்சி கூல் பண்ணிருச்சு. இப்போ ஹாட்டாக இருக்கிறது அந்த பைக்கில் 300 to 400 சிசி. எத்தனை பைக்கு, எத்தனை மாடலு, ஒரே இன்ஜினை வச்சுக்க வேண்டியது. அதில் ஒரு பைக், இதில் ஒரு பைக், இப்படி ஏகப்பட்ட பைக்குங்க. ஆமாம், அதனால BMW என்ன பண்ணுறாங்க, 310 450க்கு அப்கிரேடு. ஆமாம், அதுவும் செம்மையாக தான் இருக்கும். என்ன வழக்கம் போல் ப்ரைஸு தான், அந்த கவிதை தான் முட்டுது அப்படின்ற கதை தான் இங்கே. ஏன்னா BMW சொல்லவே தேவையில்லை, ப்ரைஸ் ஹெவியாக இருக்கும். பண்ணுங்கள் 450 வரட்டும். ரொம்ப சீரியஸாக டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க பெங்களூரில், ஹைதராபாத்தில், அந்த பக்கம் ஜெய்ப்பூரில். இதெல்லாம் அங்கங்கே ஸ்பை பிக்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். வரட்டும் எப்படி தான் இருக்குது அந்த பைக்குன்றதை பார்த்துடலாம். ஓகேவா? நீங்கள் யாராவது 450 GSக்காக வெயிட் பண்ணுறீங்களா? கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் எனக்கு அதில் நிறைய குறைகள் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல். என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம 310 GS, அதுக்கு மேலே 850 GS, அதுக்கு மேலே 1250 GS, இது எல்லாமே பழைய மாடல். இதில் பார்க்குறதுக்கே மஸ்குலராக இருக்கும். ஹெட்லைட்டு, டேங்கு எல்லாமே பார்க்குறதுக்கே கெத்தாக இருக்கும். இப்போ நம்ம 310 GSஐ பார்த்தாவே ப்ரோ 500 சிசியா அப்படின்னு கேட்குறவங்கலாம் இருக்காங்க. அந்தளவுக்கு கெத்தாக இருக்கும். இப்போ அதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட்டு சீரீஸ் இருக்குல்ல, 450 எல்லாம் ரொம்ப ஸ்லீக்காக வரப்போகுது. அப்புறம் 900 அதுவும் ஸ்லிம்மாக இருக்குது. அடுத்தது 1300. ஆமாம், அதுவுமே ஸ்லிம்மாக கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு அந்த மஸ்குலர் ஃபீலை கெடுக்குதுன்னு தாங்க நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கும் அப்படி தான். அந்த 1250 GSலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதோட ஹெட்லைட்டு ஏரியாவே செம்ம மாசாக இருக்கும். இப்போ என்னென்னா 1300 கொடுத்து ஒரு ஸ்டார் மாதிரி கொடுத்து அப்கிரேடுன்ற பேரில் ஏன்ப்பா நாசம் பண்ணுறீங்க? கஸ்டமரோட ஃபீட்பேக்கை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கள். BMW, ஹலோ BMWவா? பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களான்ற மாதிரி இருக்குது. ஆமாம், சரி, ஓகேங்க. உங்களுக்கும் பைக் ரைடு பிடிக்கும், பைக்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. பைக் ஒரு 150 சிசி போதாது, ஒரு 200ஆவது வேணுங்க மினிமம். ஆமாம், ஏன்னா ஒரு 100ல் குரூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களோட பைக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், பவர் இருக்கணும். அதனால் ஒரு 200 சிசிக்கு பைக் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கி எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான், ஆல்ரெடி சொல்லியாச்சு. பைக்குக்கு டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். அதே போல் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்லாம் எப்போவுமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு கேரளா போவோம், அங்கே போய் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு 500 1000 பெனால்ட்டி அடிப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. பைக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, இன்சூரன்ஸ் உட்பட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அதே போல் பைக் உங்கள் பேரில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஆமாம், அது ஒன்று முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஏஜ் 21 இருக்கணும் மினிமம். நெக்ஸ்ட்டு ஹெல்மெட் கண்டிப்பாக வேணும். ஹெல்மெட் வேணும், நல்ல ஒரு ஷூ வேணும் கிரிப்பியாக. ஏன்னா வெட் கண்டிஷன்ஸு, ஆஃப்ரோடிங் எல்லாத்துலேயுமே நமக்கு கிரிப்பும் வேணும். அப்படின்னா அதுக்கு பெட்டர் ஒரு ஷூ வேணும். ரைடிங் ஜாக்கெட் இருக்கணும், கைக்கு க்ளவுஸ் இருக்கணும். அதே போல் ரைடிங் ஃபேண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ கார்ட்ஸாவது கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த ரைடு கம்ஃபர்ட்டாக இருக்கும், சேஃபாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஓகே அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களோட கான்டாக்ட் நம்பரை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, நாங்களே கால் பண்ணுவோம். சரிங்களா? ஆமாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய ரைடு போவோம், தமிழ்நாடு ஃபுல்லாக, கேரளா, கர்நாடகா, இது இல்லாமல் கோவா, லடாக், எல்லா பிளானுமே நம்ம டீமில் உண்டு, எந்த பிரச்சனையும் இல்லை.
மந்த்லி ஒரு ட்ரிப் நம்ம போயிட்டே தான் இருப்போம். நீங்கள் எப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் BMW பைக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குது, நிறையா உங்களுக்கு கேள்விகள் இருக்குது அப்படின்னா நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட BMW சேனலில் 1000 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் பாதிக்கு மேலே பைக் பற்றி தான் இருக்கும். எல்லா வீடியோவையும் உட்காந்து ஹெட்ஃபோன் போட்டு பார்த்துட்டே இருங்க. நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். யார் வாங்கலாம், மைலேஜ் என்ன கிடைக்கும், என்ன பிரச்சனைகள் பைக்கில் வரும், மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும், டயர் எவ்வளோ ஒரு தடவை மாற்றணும், எல்லாமே A to Z டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆமாம், ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பைக் 44,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஏகப்பட்ட அனுபவங்கள் இதில் இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக. சரிங்களா? அதனால் அப்படியே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் எல்லா வீடியோஸ்லேயும். மறக்காமல் வீடியோஸை பார்த்துட்டு எதுவும் டவுட் அதுக்கு மேலே இருக்குன்னா கமெண்ட்ஸ் போட்டுவிடுங்க, பார்த்துக்கலாம். என்னப்பா வீடியோ இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. புரியுதுங்க, உங்கள் மைண்டஸ் எனக்கு கண்டிப்பாக புரியுது. ஆமாம், ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் தான், இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. பயப்படாமல் பார்த்துருங்க. ஜாலியாக இருக்குங்க அந்த லொக்கேஷன். அந்த திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு ஹில்ஸ் 2 பக்கமும் இருக்கும். அதை உடச்சிட்டு அந்த இடத்துல போட்டிருப்பாங்கள்ல, அதாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஜில்லா ஷூட்டிங் ஸ்பாட்டு. வேறு லெவலில் இருக்கும் அந்த லொக்கேஷன். சரி, அங்கே போய் நிறுத்தி ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே நிறுத்த போகிறோம். பார்த்துக்குங்க. ஆமாம், பூவார் கேரளா பைக் ரைடு கம்ப்ளீட். படிச்சிட்டேனா? இடம் வந்துருச்சு, நிறுத்த போகிறோம். மறக்காமல் கமெண்ட்ஸ் போட்டுருங்க இந்த இடம். ஓகே அப்புறம் கிளம்புங்க, பார்க்கலாம். பார்ப்போம். வீட்டுக்கு போய்ட்டு மெசேஜ் போடுங்க, பார்த்துக்கலாம். மெதுவாகவே போங்க, டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. 8-8:30 போனாவே நல்லா ரெஸ்ட் எடுத்துடலாம். நைட்டு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பொறுமையாக போங்க, போயிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஐ லவ் பைக் ரைட் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் போட்டு விடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.